அப்பா வந்திருக்கமா? ஷாலு, படுத்துக்கமா, படுத்துக்க. டாடி, இது இங்க நிக்குது. ஷாலு, அவங்க பெரிய மனுஷங்க. அது இதுன்னு மரியாதை இல்லாம சொல்லக்கூடாது, புரியுதா? மனுஷன் இருந்தா தானே டாடி இவங்க மனுஷங்க. அதான் இவருக்கு இல்லையே. தப்பு செய்யாது உங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல. அவங்க கடமையை அவங்க செஞ்சாங்க. அப்பா கூட அப்படி செஞ்சிருக்கேன்ல. ஷாலு, கொஞ்சம் சாப்பிடுமா. நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிடுமா. டாடி, இவர் வெளியே போ சொல்லுங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது. சட்டத்தை பாதுகாக்கிற போலீஸ் அதிகாரியா இருந்து வந்தீங்க. சங்கடத்தை ஏற்படுத்த மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மார்னிங் புறப்பட தயாரா இருங்க. கொஞ்சமாவது சாப்பிடுமா. நான் சாப்பிடணும்னா உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும். கேளுமா, சொல்றேன். அந்த கொலையை நீயா செஞ்ச? சொல்லுங்க டாடி. இல்ல. அப்புறம் ஏன் உன்னை பிடிச்சாங்க? சொல்லுங்க டாடி. போலீஸ்காரன் கண்டுக்காம அனுப்புனா இருப்பான், கண்டுபிடிக்காம இருக்கவே மாட்டான், புரியுதா? நீ கண்டுக்காம இருந்ததுக்கு காரணம் தெரிஞ்சுக்கலாமா? காலம் வரும்போது அத நீயே தெரிஞ்சுக்கோ. கொஞ்சம் உப்பு எடுத்து வையே. ஏன் சாப்பாட்டுல உப்பு இல்லையா? அதெல்லாம் சரியாதான் இருக்கு. உப்பிட்டவரை உள்ள அளவு நினைக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல. ஏன் உயிர் இருக்கிற வரைக்கும் ஒண்ணு நினைக்கணும், அதுக்குதான். இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் என்ன இப்படி பாத்துக்கிட்டே இருக்க போற? செண்பகம், நதி, காடு, மலை, குழந்தை, இதுகளையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு மனுஷனுக்கு சலிப்பு வராது. ஆனா ஒரு மனுஷனுக்கு சலிப்பு வருது எது தெரியுமா? இன்னொரு மனுஷனை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா. இல்ல தோர, எனக்கு உங்களை இப்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் என்ன அவ்வளவு லட்சணமாவா இருக்கேன்? ஒரு ஆம்பளைக்கு லட்சணம் வெறும் அழகு மட்டும் இல்ல, மனசும் தான். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன எதுக்காக உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க? எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணுங்கிறதுக்காக தானே? அதுக்காக மட்டும் இல்ல சந்தோகம். உன் பழைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தபாசம் ஏற்பட்டுருச்சுன்னா உன் பழிதாங்கிற குணம் மறைஞ்சிரும் நினைச்சேன். ஆனா அதான் நான் தோத்து போயிட்டேன். நீங்க தோத்து போல தர, உங்களை நான் தோத்து போக விட மாட்டேன். கால் பவுனுக்கும் அரை பவுனுக்கும் பொண்ணை கொலை செய்யற இந்த காலத்துல ஒரு பொண்ணே கொலைக்காரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் துறை என்ன காட்டி கொடுக்கல? நீங்க என்ன மதிக்கிற மாதிரியோ இல்ல நினைக்கிற மாதிரியோ நான் ஒரு நாள் உங்ககிட்ட நடந்துகிட்டது இல்ல. உங்க குழந்தை நேசிக்கிறேன்னா உயிரோட இருக்கணுங்கிறதுக்காகவா? இல்ல என்ன மாதிரி குணம் கெட்டவளுக்கு அடைக்கணும் கொடுத்த பாவத்துக்காக அனுபவிச்சே தீர்ணுங்கிற விரக்திக்காகவா? சொல்லுங்க துரை, எனக்காக ஏன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க? சொல்லுங்க துரை, சொல்லுங்க. செண்பகம், எல்லாரும் தப்ப பண்ணதுக்கு அப்புறம் தான் தண்டனை அனுபவிப்பாங்க. நீதான் இப்ப பண்ண தப்புக்கு ஏற்கனவே தண்டனை அனுபவிச்சிட்டே. அதனாலதான் ஒரு பொண்ணு அனாதையா இருக்கிறதே பெரிய தண்டனை தானே. செண்பகம், நீ யாரால அனாதையான? அதிகாரத்துல இருந்த ஒரு ஆணவக்காரனால. அந்த ஆணவக்காரனுக்கு அனுசரணையா இருந்தது எது? இந்த சட்டம் தானே. பணக்காரனுக்கு வளைய இருந்த சட்டத்துக்கு பக்கபலமா இருந்த பாவிகள்ல எங்க அப்பாவும் ஒருத்தர்.
அன்னைக்கு எங்க அப்பா இன்ஸ்பெக்டரா இருந்தவர் பணத்துக்கும் பதவி ஆசைக்கும் பலியாகாம உண்மையான குற்றவாளி அந்த ஆத்மநாதன் தான் நேர்மையா நடந்திருந்தா சட்டத்து மேல உனக்கு வெறுப்பும் அதை ஏமாத்தி பழி வாங்கணுங்கிற நினைப்பும் உனக்கே வந்திருக்க போகுது. மாதா பிதா செஞ்சது மக்களுக்கும் பாங்க, எங்க அப்பா செஞ்ச அந்த பாவத்துக்கு தான் அன்னைக்கு நான் உனக்கு அடைக்கலம் கொடுத்தேன். வரட்டுமா? உங்க அப்பா பண்ணின பாவத்துக்கு பிராய்ச்சித்தமா தண்டனையை ஏத்துக்க நீங்க தயாரா இருக்கலாம். ஆனா ஒரு பாவமும் அறியாத உங்களை சாக விட நான் தயாரா இல்லை. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். கொலை செய்யப்பட்ட ஆத்மநாதனுக்கும் குற்றம் சாட்டப்பட்ட ராஜசேகருக்கும் தீராத பகை இருந்திருக்கிறது என்பது அரசாங்க வக்கீலின் வாதத்திலிருந்தும் சந்தர்ப்ப சாட்சியங்களிலிருந்தும் குற்றவாளியின் வாக்குமூலத்திலிருந்தும் இவர்தான் கொலை செய்தார் என்பது சந்தேகத்துக்கிடமின்றி தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் அதிகாரியே சட்டத்திற்கு புறம்பாக நடந்ததும் பாதுகாப்பு தர வேண்டிய பொறுப்பில் இருப்பவர் இப்படி ஒரு ஈவிரக்கமற்ற படுகொலையை செய்திருக்கிறார் என்பதையும் கோர்ட் வன்மையாக கண்டிக்கிறது. மேலும் கொல்லப்பட்டவர் ஒரு அரசியல் தலைவர் என்பதாலும் இனி பொது வாழ்வில் ஈடுபடுபவர்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்பதாலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராஜசேகருக்கு அதிகபட்ச தண்டனையாக இபிகோ 302வது செக்ஷன் படி தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். அந்த கொலையை நான் தான் சார் செஞ்சேன். நான் தான் சார் செஞ்சேன் அந்த கொலையை. அவர் செய்யல சார். சார் சார் அந்த கொலையை அவர் செய்யல சார். அந்த கொலையை நான் தான் சார் செஞ்சேன். ஐயோ என்ன நம்புகிறேன். அம்மா அம்மா அவரை விட்டுடுங்க சொல்லுங்கம்மா. அவரை விட்டுடுங்க சொல்லுங்க. ஐயோ சார் சார் வேண்டாம் சார். ஒரு காலை பிடிச்சு கேட்கிறேன். அவர் அந்த கொலையை செய்யல சார். நான் தான் சார் செஞ்சேன். அவர் நிரபராதி. ஐயோ ஐயோ என்ன பேச விடுங்களேன் சார். I so take her out. அவர் நிரபராதி. அந்த தண்டனை எனக்கு கொடுங்க. என்ன விடுங்க. என்ன விடுங்க. அந்த கொலையை அவர் செய்யல. என் பகையை தீர்த்துக்க உங்களை நான் பயப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிரு. என்ன விடுங்க. என்ன விடுங்க. இல்ல அந்த கொலையை நான் தான் சார் செஞ்சேன். நான் தான் சார் செஞ்சேன் அந்த கொலையை. அவர் செஞ்சிருக்காங்க. ஐயா ஐயா அவரை காப்பாத்தீங்க. நான் தான் அந்த கொலையை செஞ்சேன். சாமி மேல சத்தியமா சொல்றேன். நேருக்கு நேரா நின்னு துப்பாக்கியால நான் தான் என்னால சுட்டு கொண்டேன். நீதான் சுட்டு கொண்டேங்கிறதுக்கு ஏதாவது சாட்சி இருக்காமா? சாட்சி இல்ல இல்ல. ஆதாரம் ஏதாவது இருக்கா? இல்ல. சாட்சி இல்லாம இந்த கேஸ்ல ஜெயிக்கவே முடியாதுமா. நான் வித்யா வேணுகோபாலன், having been appointed as a justice of the High Court at Madras, இன்று தமிழக உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளில் ஒருவராக பொறுப்பேற்று என்னுடைய மனசாட்சியின்படியும் சுய அறிவின்படியும் எந்தவித விருப்பின்றி என்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ. இந்த சந்தோஷமான நேரத்துல என்னால ஒரு உண்மையை சொல்லாம இருக்க முடியல. 16 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு இன்சிடென்ட். நான் ஒரு வழக்குல ஆஜரான. அந்த வழக்குல அதுல குற்றவாளியான ஒரு பெரிய மனுஷன் தப்பிச்சிட்டார். சமீபத்துல அதே பெரிய மனுஷன் கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஆனா அந்த கொலையை செஞ்சது ஒரு போலீஸ் அதிகாரி தான் கேள்விப்பட்ட போது மனசுக்குள்ள கொஞ்சம் வேதனையாக இருந்துச்சு. வேலையே பயிரமே